Hi friends, welcome to my channel SRS Life. நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஜேடி போனோம். அதோட ட்ராவல் வீலாக்ஸை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் உட்லண்ட்ஸ் ஃபஸ்ட்டு போயிட்டோம். உட்லண்ட்ஸ்லேருந்து நீங்கள் பஸ் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் மணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். சிங்கப்பூர் கரன்சிலேருந்து மலேசியன் ரிங்கிட்ஸ் நாங்கள் மாற்றிட்டோம். இங்கே தான் கேஷ் மாற்றணும். மாற்றிட்டு நேராக கீழே இறங்கணும்னா பஸ் இன்டர்சேஞ்ச். அங்கே 950 பஸ் எடுக்கணும். இன்னைக்கு வீக் டேஸாக இருந்தனால ரொம்ப கூட்டம் இல்லை, பஸ் ஃப்ரீயாக இருந்தது. பஸ் 950 பஸ் எடுத்து சிங்கப்பூர் கஸ்டம்ஸ் ரீச் ஆகிட்டோம். சிங்கப்பூர் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணிட்டு அடுத்த பஸ் எடுத்து நேராக ஜேபி கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணோம். ஜேபிலையும் ரொம்ப கூட்டம் இல்லை, ஸோ அங்கேயும் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஈஸியாக இருந்தது. இப்போ மலேசியாவுக்கு அரைவல் விசானால ட்ராவலிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. வீக் டேஸாக இருக்கிறனால ட்ராவலிங்கும் ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் நேராக ஸ்கூடாய் பஸ் புக் பண்ணிட்டோம். இங்கேருந்து நாங்கள் ஸ்கூடாய் பஸ் எடுத்தோம். பஸ் வந்து இங்கே உள்ளவங்க பஸ் கார்டு யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். நமக்கு வந்து வெளியூர்லேருந்து வரவங்க வந்து கேஷ் பே பண்ணிக்கலாம். ஸ்கூடாயில் சுத்திரா மால்னு ஒன்று கேள்விப்பட்டோம். சரி அங்கே சுற்றி பார்க்கலாம், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி அங்கே போகலான்னு பிளான் பண்ணி அங்கே போகிறோம். இதுதான் அந்த சுத்திரா மால். மால் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் இப்போ வீக் டேஸாக இருந்ததுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. வீட்டிலேருந்து ஒரு 2:00 போல் கிளம்புனோம். மால் ரீச் ஆகும்போது ஆல்ரெடி 4:30 ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் பசியில் இருந்தாங்க. சரி ஒரு லைட்டாக சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம். எல்லாம் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாமே இருந்தது. ஹலால் ஃபுட்ஸும் நிறையா இருந்தது, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பசங்க கொஞ்ச நேரம் விளையாடணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சில வீடியோ கேம்ஸ் நிறையா இருந்தது. ப்ளே ஸ்டேஷன்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம், சரி நம்ம இன்னொரு மால் சுத்தி பார்க்கலாம், இங்க பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, சீக்கிரம் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் அந்த ஷட்டில் பஸ்க்கான டீட்டெயில்ஸ்லாம் இதில போட்டிருக்காங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு நடுவுல பஸ்ஸஸ் நெறைய வருது. ஸோ நம்ம எப்போ வேணாலும் பிக்கப் பண்ணிக்கலாம். பஸ்ஸும் இருக்கு, கிராப்பும் இருக்கு. நம்ம ஈஸியா பிக்கப் பண்ணி போறதுக்கு. கிராப் இங்க சிங்கப்பூர் மாரி தான் ஃபாஸ்டஸ்ட்டா வந்துடுது. 3 to 4 மினிட்ஸ்ல கிராப் பிக்கப் வந்துருது. நாங்க இந்த மால்லேருந்து ஒரு கிராப் புக் பண்ணோம். 5 மினிட்ஸ்ல வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து அடுத்த மாலுக்கு போலான்னு பிளான் பண்ணி அங்க கிளம்பிட்டுருக்கோம். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட கன்டினியூஷனை நீங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். See you in next video. Bye bye.